வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டியூக் 200ல் மொபைல் ஹோல்டர் வித் மொபைல் சார்ஜரோட எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ப்ராப்பராக எப்படி வயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம பிரேக் அடித்தா வந்து ஹைவேஸ்லாம் 4 இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகிற மாதிரி நிறைய ஃப்ளாஷர் ரிலேலாம் விற்கிது. அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 7M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ஃபங்க்ஷன், அதாவது 13 மாடலில் வந்து பிரேக் அடித்தா இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அது மாதிரி ஃப்ளாஷர் எப்படி வயரிங் பண்ணோம், எப்படி வந்து ப்ராப்பரான வயரிங் கரெக்டாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக வயரிங் பண்ணுறது சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் ஹோல்டர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது, இல்லை நம்ம பைக் அக்சசரிஸ் ஷாப்லேயும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு, மொபைல் ஸ்டாண்டு, ரெண்டாவது வந்து சார்ஜர். இதில் USB போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து பைக்கில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மிரரோட யோக்கில் இந்த 10M போல்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 10M போல்ட்டை கழட்டி எடுத்துடலாம். 10 டீஸ்பேனரோ இல்லை 10 ரிங்ஸோ போட்டு இந்த 10M போல்ட்டை கட்டிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு அந்த 10M போல்ட்டோட இந்த மொபைல் ஹோல்டரை வச்சு லாக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பொசிஷனில் வேணாலும் கரெக்டாக வச்சு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இப்போ ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இந்த சைடில் இருக்கிற இந்த அட்ஜஸ்டர் டைட் பண்ணால் நமக்கு டைட் ஆகிடும். இப்போ நம்ம மொபைல் ஹோல்டர் செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைன் கொடுக்கணும். இதில் வந்து 2 ஒயர் வரும், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இது நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இப்போ வந்து நம்ம சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் பவர் வர மாதிரி லைன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்தோன்னா சாவி ஆன் பண்ணாமலே வந்து இது சார்ஜர் வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். அதனால் வந்து பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பர்மிஷன் இல்லாமலே நம்ம பைக்கில் யாராலும் சார்ஜ் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நமக்கு வந்து தேவையில்லாமல் பேட்டரி டவுன் ஆகிட்டு இருக்கும். அதனால் எப்போ நம்ம சாவி ஆன் பண்ணி விடுறோமோ அப்போ மட்டும் இதில் லைன் வர மாதிரி நம்ம லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம லாக் செட் ஒயரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டூமை லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்க இந்த 2 அலங்கி போல்ட்டை ஊற்றுக்கலாம். இந்த 2 அலங்கி போல்ட்டை கட்டிட்டு சைடில் வர அந்த புஷ் பட்டன், ராக்கெட் பட்டன்லாம் கட்டிட்டுனா நமக்கு வந்து வெளில வந்துடும். அதை நம்ம ஆல்ரெடி கழட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாக் செட்லேருந்து வர ஒயர் இதுதான். இந்த லாக் செட்லேருந்து வர ஒயரில் எது இன்புட் அவுட்புட்னு முதல்ல நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் செட்டில் 2 ஒயர் வரும். இதில் நம்ம சாவி ஆன் பண்ணால் தான் லைன் வருது இல்லை, அந்த ஒயரில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து என்ன பண்ணோம்னா, மல்டிமீட்டர் வச்சு டிசியில் வச்சு செட் பண்ணிவிட்டு சாவி ஆஃபில் இருக்கும்போது எதில் லைன் வருதுன்னு பார்க்கணும். இப்போ சாவி ஆஃபில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் லைன் வரல, ப்ரௌன் கலர் ஒயரில் லைன் வரல. ஒயிட் கலர் ஒயரை பார்ப்போம். ஒயிட் கலர் ஒயரில் 13 வோல்ட் வருது. இப்போ சாவி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயரில் 12 வோல்ட் வருது. சாவி ஆஃப் பண்ணால் வராது. சாவி ஆஃப் பண்ணிட்டேன், வரல. அப்போ நமக்கு ப்ரௌன் கலர் லைன் தான் வந்து சாவி ஆன் பண்ணால் அதில் கரண்ட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஒயரை வந்து நம்ம சாவி ஆன் பண்ணால் லைன் வரக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒயர்லாம் ரூட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஒயர்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக டேக் போட்டு டீசெண்டாக, அது எதுலேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேக் போட்டு விட்டிங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். ஒயரும் வந்து டேமேஜ் ஆகாது. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஒயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த் அதிகமாக இருந்தாலும் நமக்கு யூஸ் இல்லை. இந்தளவு லென்த் இருந்தால் போதும். அதனால் இதோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இன்சுலேஷனை எடுத்துருவோம். இது மாதிரி நம்ம இன்சுலேஷனை மேலே வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது தேவையில்லாத ரப்பரை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு ரெட்டு, ஒரு பிளாக் இருக்கும். நம்ம அந்த ரெட்டை வந்து நம்ம லாக் செட்டில் அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் கொடுக்கணும். அதாவது சாவி ஆன் பண்ணால் எதில் ரிட்டன் வருதோ அந்த லைனில் கொடுக்கணும். அதில் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சாவி கண்ட்ரோலில் இந்த சார்ஜர் வேலை செய்யும். சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், சாவி ஆன் பண்ணால் லைன் வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் இந்த ரெட் கலர் ஒயரை நான் சாக்கெட் பண்ணிடுறேன் உள்ள. எந்த ஒயரையும் கட் பண்ண தேவையில்லை. ஒரிஜினல் ஒயர்லாம் வந்து தேவையில்லாமல் கட் பண்ண தேவையில்லை.
இதில் பண்ணிவிட்டு இந்த சாவி செட்டோட சாக்கிட்ட அதில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜருக்கு தேவையான பாசிட்டிவ் லைன் கிடச்சிச்சு. இப்போ நம்ம நெகட்டிவ் லைன் கொடுக்க போகிறோம். நெகட்டிவ் லைன் நம்ம வந்து எங்கே தான் எடுக்கலாம், நம்ம இண்டிகேட்டரில் எடுத்துக்கலாம். இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய அந்த நெகட்டிவ் லைன், அதாவது பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்டிருக்கோம், இதில் வந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜர் மாட்டி முடிச்சாச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணிட்டு சார்ஜருக்கு லைன் வருதான்னு செக் பண்ணுவோம். சாவி ஆன் பண்ணிட்டோம். இந்த யூஎஸ்பி அடாப்டரோட கேப்பை கழட்டினியாக உள்ளே வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ப்ளூ கலர் லைட் எரியுதுங்களா? இது வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி வந்து ஆன் ஆகிடும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுவோம். யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த மொபைல் ஃபோனில் சார்ஜர் தான் செக் பண்ணிடலாம். இது ரெட்மி நோட் 8 ப்ரோ இது. ஓகே, சார்ஜ் ஏறுது. சாவி ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணால் மறுபடியும் சார்ஜ் ஏறுது. இப்போ வந்து சாவி கண்ட்ரோலில் இருக்கிறதால நமக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்மிஷன் இல்லாமல் யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் சார்ஜர் எப்படி மாட்டுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அந்த பிரேக் ஃப்ளாஷர், அந்த 13 விதமாக இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளாஷர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம லாக் செட்டில் அந்த பாசிட்டிவ் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு டேப் அடிச்சு விட்ருங்க. ஏன்னா அது எங்கேயும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும், தண்ணி போகாமல் இருக்கும். மெயினாக டேப் அடிச்சு விட்டால் ஒரு சேஃப்டி. இது நம்ம எல்லா பைக்கும் இதே மெத்தடில் தான் சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது லாக் செட்லேருந்து ரிட்டன் வரக்கூடிய டிசி லைனில் சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம வந்து நெகட்டிவ் லைனை எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டியில் பாடியில் கூட எடுத்துக்கலாம். சேஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ டூம் அசம்பிள் பண்ணிட்டு அந்த பிரேக் ஃப்ளாஷரை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சார்ஜர் மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் கட் அவுட், இண்டிகேட்டர் ஃப்ளாஷை கட் அவுட் வைக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சீட் வந்து நம்ம கீ போட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு சீட்டில் வரக்கூடிய நம்ம அந்த இண்டிகேட்டருக்கு பிரேக் லைட்டுக்கு போகக்கூடிய லைனை கண்டுபிடிச்சி அதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸுக்கு பேக் சைடில் தான் வந்து அந்த இண்டிகேட்டருக்கு பிரேக் லைட்டுக்கு போகக்கூடிய லைன் இருக்கும். அது என்ன பண்ணால் ஒரு சின்ன கனெக்டர் வச்சு ஃபியூஸ் பாக்ஸை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும். கனெக்டர் வச்சு இதை அழுத்தினோன்னா ஃபியூஸ் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஃபியூஸ் பாக்ஸை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அதுக்குள்ளே கையை விட்டு அந்த இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய லைனு, டேஞ்சர் லைட்டுக்கு போகக்கூடிய லைன்லாம் வந்து வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டேஞ்சருக்கு போகக்கூடிய சாக்கெட். இது ரெண்டு இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய சாக்கெட்டு நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம இதில் தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஒயர் வரும். அதாவது 2 எல்லோ கலர் ஒயரு. இந்த 2 எல்லோ கலர் ஒயர் வந்து 2 இண்டிகேட்டருக்கு போயிடணும். லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டர் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணோம். 2 இண்டிகேட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு ஒரு ரெட் இருக்கும். பிளாக் வந்து வழக்கம் போல் எர்த்து தான், நெகட்டிவ். அதை நம்ம எங்கே வேணாலும் வண்டியில் பாடி பண்ணிடலாம், இல்லை ஏதாவது நெகட்டிவ் ஒயரில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்தா எந்த லைனில் கரண்ட் வருதோ அந்த லைனில் கொடுக்கணும். பிரேக் லைட்டோட சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இதில் வந்து ஒரு ஹெட்லைட்டோட சாக்கெட்டும் வரும், ஒரு பிரேக் லைட்டோட லைனும் வரும், ஒரு எர்த்து வரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எர்த்து இதிலே கொடுத்துடலாம். இந்த 2 ஒயரில், இந்த ப்ளூவில் ப்ரௌன் 2 ஒயரில் எது வந்து பிரேக் லைட் லைன்னு கண்டுபிடிச்சி அதில் நம்ம ரெட் கலர் லைன் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த 2 ஒயரையும் 2 இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிட்டா இது ஃப்ளாஷர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த ரெட் கலர் ஒயர் என்ன பண்ண போகிறோம்னா பிரேக் லைட் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் பிரேக் லைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஒயரு, அதில் வந்து இந்த ரெட் ஒயரை ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டு
அது பக்கத்துலேயே நம்ம நெகட்டிவ் ஒயர், அதாவது பிரேக் லைட்டு போகக்கூடிய நெகட்டிவ்லேயே நம்ம இந்த கட் அவுட்டுக்கு தேவையான நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இதையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சாக்கெட்டை ப்ளக்இன் பண்ணிடலாம். ப்ளக்இன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மீதி நமக்கு ரெண்டு எல்லோ கலர் ஒயர் தான் இருக்குது. அதை நம்ம இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டில் 2 ஒயர் வரும். ஒரு பிளாக் எல்லோ, ஒரு ப்ரௌன் வரும். நம்ம பிளாக் எல்லோ வந்து அது நெகட்டிவ், அதில் கனெக்ட் பண்ண தேவையில்லை. பாசிட்டிவில் அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே டேப் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து க்ரீன் கலர் சாக்கெட் எடுப்போம். இது வந்து நம்பர் பிளேட் லைட்டு, இது தேவையில்லை, ரெட் கலர் விட்டுருங்க. க்ரீன் கலர் சாக்கெட்லேயும் அதே மாதிரி பிளாக் எல்லோ இருக்கும், ஒரு க்ரீன் இருக்கும். நம்ம க்ரீன் கலர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம். க்ரீன் கலர் தான் வந்து பாசிட்டிவ் லைன். கிட்டத்தட்ட பஜாஜ் வண்டியும் கேடிஎம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒயரிங் உட்பட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலர் கோடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பிரேக் அடித்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பிரேக் அடிக்கும் போதும் இண்டிகேட்டர் வந்து ஒரு மெத்தடில் எரியும். இப்போ நான் ஒரு தடவை பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள். 2வது தடவை விட்டு அடிக்கும்போது வேறு மாதிரி எரியும். 3வது தடவை விட்டு அடிக்கும்போது அது வேறு மாதிரி எரியும். 4வது தடவை அடிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி. மொத்தம் வந்து 13 மாடலில் எரியும். இது நம்ம ஹைவேஸில் வண்டி ஓட்டும்போது நல்ல ஸ்டைலாக இருக்கும், டீசெண்டாக, எப்படி சொல்கிறது, ஸ்டைலாக இருக்கும், ஒரு லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தடவை நம்ம பிரேக்கை விட்டு அடிக்கும் போதும் அது வேறு மெத்தடில் பிளிங்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து மொபைல் ஹோல்டரும் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், பிரேக் ஃப்ளாஷரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் சார்ஜரும் பிரேக் ஃப்ளாஷரும் வந்து நம்ம இந்த டியூப் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, குறையில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். மொபைல் சார்ஜரும் அந்த பிரேக் ஃப்ளாஷரும் ஆன்லைன்லேயே விற்கிது. வண்டிக்கு தேவையான அசசரிஸ் விற்கிற அந்த கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் ரெண்டுத்துலேயும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்குமே வாரண்டி கேரண்டி இருக்காது. உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வாங்கணும். ஒயரிங் மட்டும் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், குறையில் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.